நான் தயாராகத்தான் இருக்கிறேன். டிடிவி தினகரனும் இபிஎஸும் தயாராக இருக்கிறார்களா? கேட்டுச் சொல்லுங்கள் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கார். தேனி மாவட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தலைவர் ஓபிஎஸ் இன்றைக்கு தேனி பெரியகுளத்தில் சட்டசபை தேர்தல் தொடர்பாக தனது ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, எந்த ஒரு முடிவும் ஏற்படாமல் வதந்திகளாக வெளியிடுவதை பத்திரிகைகள், டிவி சேனல்கள், யூடியூப்கள் வெளியிடுவதை தவிர்ப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது. நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை அமைத்து நீதிமன்றத்தில் சட்டப்படி போராட்டம் நடத்தி வருகின்றோம். எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காகவே நான் ராமநாதபுரம் தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டேன். பலாப்பழ சின்னம். வெறும் 12 நாட்கள் தான் நான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். என்னை எதிர்த்து நின்றவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து சட்ட போராட்டத்தின் மூலம் அதிமுக தொண்டர்கள் உரிமையை மீட்டெடுப்பதே எங்களின் நோக்கம். தனிக்கட்சி தொடங்கவோ தேர்தல்களில் போட்டியிடும் முடிவை நாங்கள் இன்னும் எடுக்கவில்லை. பிரிந்து கிடக்கும் அதிமுக சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத கட்சியாக ஜெயலலிதா உருவாக்கினார்களோ அந்த சூழ்நிலையை மீண்டும் உருவாக்கவே சட்ட போராட்டம் நடத்தி வருகிறோம். தேவையில்லாத குழப்பங்களை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டாம். தேனி மாவட்டம் அதிமுக சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை முதல்வராக்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் இந்த போராட்டம் நடத்தி என்னோடு தமிழகத்தில் இருக்கும் 88 மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் அனைவரும் போராடி வருகிறோம். அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் தலையாய கோரிக்கை என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் பிரிந்து கொடுக்கிறோமா இல்லையா என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகி விடாது என்று கடம்பூர் ராஜுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குள் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று கூட்டத்தில் உள்ள அனைத்து தொண்டர்களும் கூறியுள்ளனர். டிடிவி தினகரன், அருமையான இபிஎஸும் ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதிமுக ஆட்சியில் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரும் இபிஎஸும் ஜனநாயக கூட்டணியில் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றிணைய தயாராக இருக்கிறோம். டிடிவி தினகரன் இதை இபிஎஸிடம் வலியுறுத்த வேண்டும். இப்படி செய்து இணைந்தால் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என்று. அதிமுகவில் ஒன்றிணைய நான் தயாராகத்தான் இருக்கிறேன். டிடிவி தினகரனும் இபிஎஸும் தயாராக இருக்கிறார்களா என்று கேட்டுச் சொல்லுங்கள் என தெரிவித்தார். இது போன்ற செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.